ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே மிக முக்கிய அமைச்சர்களா, ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. சி போ ஹே போ சி போ ஒரே கொசு, ஒரே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஓட்டுனே அப்படின்ற மாதிரி நான் பண்ண அவ்வளோ காண்டாவது உங்களுக்கு. இதே மாதிரி பிக் பாஸில் ரியாலிட்டி ஷோவில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? மணி ரவீனா கிரிஞ்சு, நீ இந்த வாரம் போயிடுவேல, நான் போயிடுவேனே, குதிச்சு போவேனே. தினேஷ் கேட்குறாரு, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்ததுலேருந்து? ஓட்டுனேனே. இது ஒரு கண்டென்ட். அடுத்து, காஜி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நேராக பெண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயா, பூர்ணிமா, அப்புறம் வந்து நிக்சன், நம்ம ரவீனா, இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிக்சன் வந்து எப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே வந்தான்னு பார்த்தா குட்டுன்னு ஏறுறான். ஒரு வெக்கம், மானம், சூடு சூறான ஏதாவது இருக்குமாங்க? அக்கா மாயாக்கா கூல் சொல்லிட்டு போனார். இப்போ தான் அக்கா கேமில் விடுங்கக்கா, நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசுவோமாக்கா, உங்கள் ஹாபி என்னக்கா, அது என்னக்கா, என்ன வடை சாப்பிடுவீங்க, தயிர் வடை சாப்பிடுவீங்களா, சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் மாயா, பூர்ணிமா, விஷ்ணு நம்பவே கூடாது, ஐயோ அவன் மாறலை நீ வேறு அப்படின்ற மாதிரி கரெக்டாக கணிச்சிட்டாங்க. சரியா, அதை பற்றி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் வர்மா பற்றி மொத்தமாக தோல் உரித்தது செமையாக இருந்தது. ஏன்னா அந்த காசை அவன் தான் குடுன்னு வாங்கினான். இப்போ என்னடான்னா, நான் அப்படிலாம் விளாடவே இல்லை, நான் நல்ல பையன், வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாதுன்றான். அது என்ன எல்லாருமே நம்மளே ஏற்றி விட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் மாயா பூர்ணிமா சொன்னதில் அந்த ஒரு விஷயம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்க. இப்போது நிக்சன், மாயா பூர்ணிமா மட்டும்தான் ரோஸ்ட் உழுது. கூட நின்னவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக உட்காந்துக்கிறாங்க. லைக் இப்போ விஷ்ணு யூஸ் பண்ணாலும் சரி, விஷ்ணு சேஃபாக உட்காந்துப்பார், மாயா பூர்ணிமா ஏற்றி விட்டு. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விஜயவர்மா அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ இனிமேல் இவங்களுக்காக ஆட போகிறது இல்லைன்ற மாதிரி மாயா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு போர்ஷன் நடந்துச்சு. சரியா, அடுத்து அர்ச்சனாவுடைய புதிய காதல். என்னடா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஒரு அரிய வகை கண்டுபிடிப்பு. அறிவியலை கரைத்து குடித்த அர்ச்சனா அவர்கள் ஒரு காதல் ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மஸ்கிட்டோவும் ஈயும் வந்து ஃபாலோ பண்ணுது. உடனே என் ட்ரெஸ்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணுது, கலராக இருக்குல்ல, அந்த கலரை பார்த்து ஃபாலோ பண்ணுதுன்றாங்க. உடனே நான் யோசித்தேன், உருட்டு ராணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக கொசு வந்து வரும், வரும் அப்படின்றாங்க. அதுக்காக அந்த ப்ளூ காலையில் ஒரு ஃபாலோ பண்ணிச்சு. அந்த ப்ளூ வந்து இப்போ என்ன ஃபாலோ பண்ண வந்திருக்கு, அந்த நிற்கிது பாரு அப்படின்னு உடனே கேமரா போய் அங்கே வச்சுக்க பாடுறா அப்படின்ற மாதிரி. அது ஒரு கண்டென்ட்டு. எப்படி கண்டென்ட்டு? அடுத்து வந்து நம்ம விஷ்ணு மற்றும் தினேஷ் 2 பேரும் பேசிக்கிறாங்க. விஷ்ணு வந்து மாயா மேலே இருக்கிறத கட்டிகிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபைட் நடந்துச்சு, எனக்கு அர்ச்சனாக்கும். சேரை போட்டு உட்காந்துட்டாயா, அதான் ரோப்பு கட்டிருந்துச்சேன். ரோப்பு கட்டினாலும் சேரை போட்டு உட்காந்து பார்க்குறாள்ல, வந்து கேட்கலாம், தடுக்கணும்ல, ஏன் தடுக்கலை அப்படின்ற மாதிரி பாயிண்ட் கேட்குறாரு. அதுக்கடுத்து மாயா வந்து இன்னொருத்தவங்களை கேம் ஆடி அவங்கள ட்ராவல் பண்ணிட்டே இருக்கா. அதனால தான் நான் போட்டேன், மிஸ் ஆகிடுச்சு மாயா அப்படின்ற மாதிரி நம்ம விஷ்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம தினேஷ் யாரை பற்றி பேசுவார்? பிச்சு மம்மி வந்து என்னை வச்சே ஸ்டாம்ப் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது. எனக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு வேலை சொல்லி ஷெடியூல் பண்ணியாச்சு. அவங்க அடுத்த நாள் காலைல வந்து டாஸ்க் ஆட போகிறேன் அப்படின்ற பேரில் நான் காலையில் இது பண்ண முடியாது, நீங்கள் பண்ணிக்கோங்கன்றாங்க. அப்புறம் நான் கூல் சுரேஷ்ட கேட்க முடியாதுல்ல, நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எப்படிப்பட்ட கேம் ஆடுறாங்க பாருங்கள் விசித்ரா. தினேஷ் சார் சொல்கிறார். ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை அவங்க கூட. மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் பர்சனலாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி அந்த அம்மா திருப்புறதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. நானும் கோல் சுரேஷ் சேர்ந்து பிளான் பண்ணுறேன், அது அப்படி பிளான் பண்ணலைங்க, வேலை கொடுத்தது செய்ய மாட்டுறாங்க அப்படிங்கிறது. அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை காலைல கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து டாஸ்க் இப்போ ஹெவியாக இருக்குன்னா நான் அதை பண்ண மாட்டேன், வேறு யாராச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அன்றைக்கி தான் சொல்கிறாங்க. ஸோ இதுவே பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். ஸோ இதுதான் கண்டென்ட். எவ்வளோ கண்டென்ட் இருக்குது பாருங்கள். யாராவது எடுத்துக்கோங்கப்பா கண்டென்ட்டை. வரட்டா? ஹே பா ஓட்டிகிட்ருக்கேன். பாய்.